நான் யோசிச்சு பார்க்கிறேன், சொற்கள் எப்படி நம்மை வழிபடுத்துகின்றன, வேத சொற்கள் எப்படி வழிபடுத்துகின்றன. 1000 தான் நீங்கள் பேசினாலும் இறை ஒன்றுதாங்க, ஒரு இறைதான். அது உங்களுடைய என்ன இறையோ அதை பற்றிக் கொள்ளுங்கள், அதை பற்றிக் கொள்ளுங்கள், அதில் உறுதியாக இருங்கள். யார் ஒருவர் ஓர் இறை கொள்கையை பற்றிக் கொள்கிறார்களோ அவர்கள் சமூக நீதியை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. சமூக நீதியை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் இறை கொள்கை, ஒற்றை கொள்கையை பற்றிக் கொள்ள வேண்டும். இந்த ஒற்றை கொள்கையை பற்றிக் கொண்டு நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். நம்மை வழிபடுத்தக்கூடிய சொற்கள், ஒரு சொல்லை வேறு சொல்லாக மாற்றி சொல்லக்கூடாது. எனக்கு பதறிடுங்க. சொல்லுங்க, வெறும் சொல். கருத்து ஏற்றினால் மந்திரம், வெறும் கயிறு. கருத்து ஏற்றினால் காப்பு, கருத்து ஏற்றினால் தாலி. வெறும் கயிறு தானே. வெறும் சோறு, கருத்து ஏற்றினால் பிரசாதம். வெறும் பயணம், கருத்து ஏற்றினால் புனித பயணம். வெறும் கட்டடம், கருத்து ஏற்றினால் கோவில். வெறும் பேச்சு, கருத்து ஏற்றினால் சத்சங்கம். கருத்துதான், கருத்து ஏற்றப்பட்டிருக்கிறதான் பாருங்க. எந்த சொல்லையும் எந்த ஒரு ஒலி குறிப்பையும் மாற்றி உச்சரிக்காதீர்கள். ஒவ்வொரு ஒலி குறிப்பிற்கும் ஒவ்வொரு ஆழமான பொருள் உண்டு. ஒலி குறிப்பை சரியாக பயன்படுத்தி அந்த சொல்லை முழுமையாக, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்கிறான் தொல்காப்பியன். சொல்லை அதன் பொருளோடு புரிந்து கொள்ளுதல். நான் அடுத்த தலைமுறைக்கு எனக்கு நேர்ந்த ஒரு அனுபவத்தை சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன். எனக்கு என்ன நம் மக்கள் மீது, என் மீதும் சரி, என் தலைமுறையின் மீதும் சரி, மற்றவர்கள் மீது என்ன குறைபாடு என்றால், நம்மை மிகவும் ஆட்படுத்துகின்ற சொற்கள், ஆட்படுத்துகின்ற கலை, ஆட்படுத்துகின்ற விஷயங்களில் தான் நம் கவனம் போகிறது. ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நம்மை ஆட்படுத்தாத பல சிந்தனைகளை நாம் அப்படியே தவற விட்டு விடுகிறோம். ரொம்ப சாஃப்டா ஸ்லோவா பேசுறவங்க சிந்தனையாளர்களாக இருக்க மாட்டார்கள் என்று நம்முடைய நினைப்பு. அப்படி இல்லை. சாஃப்டா ஸ்லோவா ஒரு வார்த்தைகளை சொல்லும். என் பையனை ஒரு நாள் அடிச்சார் உங்க அப்பா. பையன் சின்ன பையங்க அப்பா, இப்பதான் 18 வயசு. அப்ப அவனுக்கு 5 வயசு. அப்பா கோமா இருக்கும்போது அடிக்காதீங்க அப்படின்னா மண்டல் அடிச்சுதுங்க வார்த்தை. அப்புறமா உனக்கு சோறு ஊட்டும் போது கேட்டேன், ஏன்டா தம்பி அப்படி சொன்னீங்க? இல்லமீ, நான் தப்பு செஞ்சேன், அதுக்கு அப்பா அடிக்கிறது சரிதான், உன கோமா அடிக்கும் போது கூடுதலா விழுதுன்னா. எவ்வளவு பெரிய வார்த்தை அது. நான் அவனை கண்டிக்கத்தான் வேண்டும், ஆனால் நான் கோபத்தில் இருக்கின்ற பொழுது என் கண்டிப்பின் எல்லை மீறுகிறது. நம் மண்டை இருக்கு இல்லைங்க, மண்டை சூப்பர் மேட்டர். இது மண்டை, இதுக்கு எதுக்குங்க முடி? கூல் பண்றதுக்கு. வெரி குட். இப்ப சாஃப்டான ஏரியான்னா கால் பாதம் தானேங்க, முடி அங்கதான் இருக்கணும், எல்லாம் நாக்கல இருக்கணும். ரெண்டா தடையா இருக்கும், நல்லா இருந்திருக்கும். பாருங்க, மண்டையில இருக்கு. இந்த டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, உடம்புலயே ரொம்ப வலிமையான பகுதி எலும்பு அப்படின்னா ஸ்கல் தான். ஏன் அந்த ஸ்கல்ல அப்படி வச்சாங்க ஆண்டவன் அப்படின்னா, ஒருத்தர் கிளாஸ் எடுத்தாருங்க எனக்கு, 4 மணி நேரம் கிளாஸுங்க. உண்மையா சொல்றேன், 20 மினிட்ஸ் தாங்க அதுல மேட்டரே. ஆனா 3.5 hours இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க டு கெட் த 20 minutes. சட்டுன்னு 20 minutes கிடைச்சிருமா? 4 hours இன்வெஸ்ட் பண்ணாதான் 20 நிமிஷத்துக்கு மேட்டர் கிடைக்கும். 4 hours கொடுத்தா 4 hours கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்காது. இப்ப நான் 2 மணி நேரம் பேசியிருக்கேன், ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னா போதும், பயங்கரமான வெற்றி. அதுக்கான 2 மணி நேரம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இட்ஸ் நாட் வேஸ்ட். ஒன்னாவது கிடைக்கலன்னா வேஸ்ட். 20 நிமிஷம் வந்ததுங்க மேட்டர். அவர் கேக்குறாரு, இந்த ஸ்கல்லுக்கு உள்ள ஒரு மூளை இருக்குங்க, அந்த மூளையை காப்பாத்துறதுக்கு தான் இவ்வளவு வலிமையான பகுதியை போட்டானா கடவுள். அந்த மூளைக்கு மேல ஒரு லிக்விட் இருக்கான், அந்த லிக்விட் தான் கூலண்டா, கூலா வச்சிருக்குமா. அது காயப்படாது. நம்ம சொல்றோம் தெரியுமா, போயிரு மண்டை காயுது, வேணாம். குற்றங்கள் எல்லாம் நடக்கின்ற பொழுது அந்த கூலண்ட் காஞ்சி இருக்குமாங்க. மண்டை காயாம பாத்துக்கிறதுக்கு தான் இந்த முடி, ஸ்கல் எல்லாம். மண்டை காஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே தவறுதான் நடக்கும். நீங்க ஒருத்தரோட கோவப்படுற அந்த வினாடி உங்க மண்டை காஞ்சி இருக்குன்னு அர்த்தம். அதை காயாம வச்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான தியான கூடங்கள் எல்லாம்.
எப்பவுமே கூலண்டாவே வச்சிருக்கிறது. நல்ல சொற்கள் நம்முடைய நிலை. ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன் கிருஷ்ணனை ரொம்ப பிடிக்கும்? ஏன் தெரியுமா? இவர்கள் எல்லாம் குருமார்கள். முகமது நபியை ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? குருமார்கள். அவங்கள மூடே மாத்த முடியாதாங்க. இட்ஸ் நியூஸ். எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு. மூடே மாறாதான். கிரைஸ்டுக்கு மூடு மாறாதாங்க. அவரை நீங்க கோபப்படுத்தவே முடியாதான். அவரை நீங்க சந்தோஷப்படுத்தவே முடியாதான். எப்பவுமே தன் நிலையிலேயே இருப்பாராம். அப்படி தன் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் முன்னால் ஆன்மாக்கள் மண்டியிடும். கிருஷ்ணன் பார்த்த உடனே ஏன் எல்லா உயிரினங்களும் மண்டியிடும்? அவன் குழல் ஊதுனானா எல்லாம் ஏன் மயங்கி சோறும்? என்ன என்றால் அவன் எப்பொழுதும் அன்பா. ஒன்னும் இல்ல, நீங்க எல்லாம் இங்க குளிர் பிரதேசம் தான், ஹனிமூனுக்கு எங்க போவீங்கன்னு எனக்கு தெரியாது. நாங்கெல்லாம் தமிழ்நாட்டுல ஹனிமூனுக்கு போனோம்னா மலைக்கு போவோம். ஊட்டி, கொடைக்கானல் அப்படி போவோம். ஏன் அப்படி போவோம் அப்படின்னு சொன்னா மலை கூலா இருக்கும். எங்க குருநாதர் சொன்னார், மலை கூலா இருக்கும்ன்றதுக்காக நீ போறியே, மலை சைலண்டா இருக்குங்கிறதுனால போறியே, நீயும் கூலாவும் சைலண்டா இருந்தா எல்லாரும் உங்ககிட்ட வருவாங்கன்னா. நம்ம கூலா ஒரு பெரிய ஆக்டருங்க, இறந்து போயிட்டாரு அவரு. அவர் பெரிய ஆக்டர். அவர் இருந்தாராம். சின்ன குழந்தைங்க அவர் ரூம் பக்கம் போனா தாத்தா 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 அப்படின்னு ஓடிடுவாங்களாம். தாத்தா மேல மரியாதை இல்ல, சத்தம் போட்டா உள்ள கூப்பிட்டு பேசுவாராம். அதுக்கு பயந்துதான் ஓடிடுவாங்களாம் குழந்தை. நினைச்சு பாருங்க, இத மாதிரி வேதனை ஏதாவது இருக்க முடியுமா? சொற்கள் நம்மை வழிபடுத்த வேண்டும் இல்லையா? என்னை வழிபடுத்திய ஒரு சொல். கமான். ஒரு டென்ட்டுக்குள்ள தலைவிரி கோலமா ஒருத்தி உட்கார்ந்து இருக்கா. யார் அவ? போர்க்களத்துல உட்கார்ந்து இருக்கா. கமான். ஓகே, இத்தனை பேர் தெரிஞ்சிருக்கு பாருங்க உங்களுக்கு. குந்தவி, குந்தி, மண்டோதரி. உட்கார்ந்து இருந்தவ திரௌபதி. ஏன்னா இப்போ சொன்னாங்க, இப்ப கிருஷ்ணன் தானே பேசிட்டு இருக்கிறேன், இதோட முடிக்கிறேன். திரௌபதி உட்கார்ந்து உள்ள நுழைஞ்சான் அர்ஜுனன். அர்ஜுனன் உள்ள நுழைஞ்சிட்டு என்ன சொன்னா, எப்படி இருக்கிற திரௌபதி? நல்லா இருக்கிறேன். வெளில போர் நடந்துட்டு இங்க என்ன பண்றாங்க? உன்னை பார்த்துட்டு போறதுக்காக. சரி சரி, பார்த்துட்டு எல்லாம் போ, கொஞ்ச நேரம் பேசிட்டு போ. சரி சொல்லு. ஆமா, கர்ணனை ஏன் இன்னும் கொல்லாம இருக்கிற? நாளைக்கு கொல்றேன் திரௌபதி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது தர்மன் வந்தார் உள்ள. தர்மனுக்கு தெரியாது அர்ஜுனன் இருக்கிறது. உள்ள வந்த உடனே அவர் பதறாரு. ஐயோ, அர்ஜுனன் நிக்கிறானே. திடீர்னு மனசுல ஒரு ஓர்மம் அர்ஜுனா, வெளில போர் நடக்குதுங்க, என்ன பண்ற அப்படின்னாரு. அர்ஜுனன் மனசுல நினைச்சிட்டான், நானும் அதான் கேட்கிறேன், நீங்க என்ன பண்ற? ஆனா வெளியில கேட்கல, ஏன்னா அவன் பெரியவன்ல. சரியா, நான் போறேன். கர்ணனை இன்னும் ஏன் கொல்லவில்லை? அதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தேன் திரௌபதியிடம். என்னன்னு? கொல்றேன் அப்படின்னு. கொல்ற கையில வச்சிருக்கிறிய, அதுக்கு பேரு என்ன? வில்லு. வில்லா இல்ல புல்லா? போய் அவனை கொல்றது பாரு முதல்ல. நாக்க கடிச்சுக்கிட்டான். ஏன்னா அர்ஜுனன் தன்னுடைய குருநாதர் மீது சபதம் செய்திருக்கிறான், தன்னுடைய காண்டீபத்தை யாரேனும் குறைத்து பேசினால் அவர்களை கொலை செய்து விடுவதாக. இப்போ தர்மனை கொலை செய்யணும். அவ்வளவு பாவம் நடந்துருச்சு. ஓன்னு அழுறா திரௌபதி. திரௌபதி அழுத உடனே உங்களுக்கு தெரியல யார் வருவான்னு, வந்துட்டார். ஏன் அழுற? என்னாச்சு? இங்க பாருங்க, இந்த மாதிரி நடச்சு. பதட்டப்படாத. ரைட், குரு சொன்ன பதில். ரைட், அர்ஜுனா எங்க வா, தர்மனை கொன்னுடு. நாளைக்கு கர்ணனை கொன்னுக்கலாம். தர்மனுக்கு ஐயோ எப்படி கொல்றதுனா கொல்றது இல்லடா, சாஸ்திரப்படி கொன்னுடு. சாஸ்திரப்படி கொல்றதுனா என்ன கிருஷ்ணா? சாஸ்திரப்படி கொல்றதுனா அவனை விட பெரியவன் தானே. ஆமா, அவனை ஒரு 4 கெட்ட வார்த்தை சொல்லு. அப்படியா? வேலை முடிஞ்சுது. அவன் 4 வருஷம் வச்சிட்டு இருந்தான் விஷயத்த. இந்த தர்மன் மேல கோவம் 4 நிமிஷத்துல திட்டி முடிச்சிட்டான். கடன்னு திட்டி முடிச்சிட்டான். இப்போ பாவம் போயிருச்சா? கொலை செஞ்ச பாவம், அதை கொலை செஞ்சதாயிடுச்சு. இப்போ கொலை செஞ்ச பாவம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்துருச்சு வந்தலையில. அது என்னன்னா தற்கொலை பண்ணிக்கணும்.
திரௌபதி ஓன்னு அழுவுறா. தர்மன் போயிருந்தாலும் பரவாயில்ல, இவன் போனா யாரு கர்ணனை கொல்லுவா? ஐயோயோ அழும் பொழுது, இரு ஒன்னும் பிரச்சனை இல்ல, சாஸ்திரப்படி இன்னைக்கு நீ செத்துப்போ, நாளைக்கு கர்ணனை கொல்லு. சாஸ்திரப்படி செத்து போறதுனா என்ன? நான் உன்னை விட பெரியவனா? ஆமா. நல்ல கூர்மையா கவனிங்க. நான் உன்னோட பெரியவனா? ஆமா. தர்மன் பெரியவனா? ஆமா. எங்க 2 பேருக்கு முன்னால உன்னையே நீ புகழ்ந்து பேசிக்கோ. அவன் புகழ்ந்து பேசி நான் தற்கொலை செய்து கொண்டதான பாவம் வந்து சேர்ந்தது. தலைமுறைக்கு சொல்லுகின்ற செய்தி, இந்த திரௌபதி இருந்தாளா, ராமன் வாழ்ந்தா, கிருஷ்ணன் வாழ்ந்தானா, அர்ஜுனன் இப்படிலாம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். தத்துவம் இதுதான். உங்களை விட பெரியவர்களை குறைத்து பேசினால் அது அவர்களை கொலை செய்வதற்கு சமம். அவர்களுக்கு முன்னால் உங்களை புகழ்ந்து பேசிக்கொண்டால் தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம். 2 அறங்கள் சொன்ன இடம் இந்த மகாபாரதம். கிருஷ்ணன் குருவாக இருந்தான், ராமன் மாணவனாக இருந்து நமக்கு வழிகாட்டினான். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நீங்கள் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ்வதற்கு நான் என் இறையை வேண்டி விடை பெறுகிறேன்.